வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது அத்திப்பழத்தை பற்றி பார்ப்போம். புதிதாக பறித்த பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக அளவிலான தாதுச்சத்துக்களும் வைட்டமின்களும் இருக்கிறது. நாட்டு அத்தி மற்றும் சீமை அத்திப்பழம் என இருவகை உண்டு. இதில் லேசான இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கும். வாரத்தில் குறைந்தது 2-3 முறையாவது அத்திப்பழம் சாப்பிடுவதால் சிறுநீர்ப்பை, கல், மூலநோய், வயிற்று நாற்றம் போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. இதில் அதிகப்படியான இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தயாமின், நார்ச்சத்து, வைட்டமின் சி, ஏ, கே, இ, கே இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தரும். உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கடும் பித்தம் வியர்வை வழியாக வெளியாகிவிடும். உடல் எடை அதிகரிக்கும். தினமும் 2 அத்திப்பழம் சாப்பிட்டால் இரத்த உற்பத்தி அதிகரித்து உடலுக்கு தேவையான வளர்ச்சியையும் தரும். இரவில் 3-4 பழம் வரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீருடன் இப்பழத்தையும் சாப்பிட்டு வர உடலில் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சோகையை முற்றிலும் குணமாகிவிடும். எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் கே இருப்பதால் எலும்புகளின் அடர்த்தி தன்மை அதிகமாக்கி மூட்டு வலி, முதுகுவலி என எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டாகும். சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த உதவும் நார்ச்சத்து அத்திப்பழத்தில் இனிப்புத்தன்மை இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் காய்ந்த பழத்தை நேரடியாக சாப்பிடுவதை தவிர்த்து பச்சையாக அத்திக்காயை சமையலில் சேர்த்து கொண்டு பொரியல் போன்ற உணவு வகையாக செய்து சாப்பிட்டால் இதில் உள்ள நச்சு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி வைக்க உதவும். பொரியல் போன்றவை சமைத்து சாப்பிட்டால் இரத்தத்தின் அளவு சீராக இருக்கும். உடலில் சீரான இரத்த அழுத்தத்தை இருக்க தேவையான பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் சமநிலை பராமரிக்கிறது. இரத்த நாளங்களில் உள்ள அழுத்தத்தை குறைக்கிறது. உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் 2-3 பழங்கள் சாப்பிட்டு வந்தால் 2-3 பழங்களை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடலாம் அல்லது காய்ந்த அத்திப்பழத்தை நேரடியாக சாப்பிடலாம். மலச்சிக்கல் குணமாக கரையக்கூடிய நார்ச்சத்து குடலில் பகுதியை நன்கு சுத்தமாக்கி அசனவாய், வெடிப்பு மற்றும் மூலவியாதி வராமல் தடுத்து எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் மலத்தை வெளியேற்றிவிடும். தினமும் உணவிற்கு பிறகு 5 பழங்களை இரவில் சாப்பிட வேண்டும். பெண்கள் தினசரி சாப்பிட்டு வர உடல் கவர்ச்சிகரமாக வளர்வதற்கு தேவையான முழு அளவு ஊட்டச்சத்து இதில் இருக்கிறது. தினமும் ஒரு வேளை அத்திப்பழம் சாப்பிடுவதால் வெண்குஷ்டம், வெண்புள்ளிகள், தோலின் நிறமாற்றம் ஆகியவற்றை குணமாக்கும். அத்திப்பழம் அல்லது அத்தி உலகம் முழுவதும் அதன் சமையல் குணத்திற்கு மற்றும் நோய்களுக்கு குணமளிக்கும் தன்மைகளுக்காகவும் போற்றப்படுகிறது. மிகவும் பிரபலமான கவர்ச்சியான பழங்களில் ஒன்றாகும். இந்த இனிப்பான மற்றும் மொறுமொறுப்பான பழம் அதனுடைய சுவைக்காக மட்டும் பிரபலமாகவில்லை, அதனுடைய ஆரோக்கியம் அளிக்கும் நன்மைகளுக்காக பல 1000 வருடங்களாக பயிர் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில் மனிதர்களால் பயிர் செய்யப்பட்ட மிகவும் பண்டைய கால பழங்களில் அத்தியும் ஒன்றாகும். இதனை பற்றி குறிப்புகள் புனித நூலான பைபிளில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவு கற்கால சகாப்தத்தில் இருந்து இந்த பழத்தின் பழங்கால மாதிரிகள் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். கிரேக்கர்கள் இதனை மிகவும் விலை மதிப்பிற்காக கருதியதால் இதை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் மற்றும் எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு கௌரவமாக இந்த அத்தி பழத்தை கொடுத்தனர். இது மட்டும் இல்லாமல்
ரோமானிய புராண கதை ரெமஸ் மற்றும் ரோமலஸ் படி ரோமை தோற்றுவித்தவர்கள் அத்தி கீழ்ப்பெண் ஓநாய் மூலம் பாலூட்டப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. அவர்கள் இந்த பழத்தின் கருவோரம் தன்மையை அதிகரிக்கும் பண்புகளையும் கூட குறிப்பிடுகிறார்கள். இந்த அதிசயமான பழத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். தாவரவியல் பெயர் இதுக்கு பிக்கூஸ் கொரிகா, குடும்ப மோராகையாய், மல்பெரி குடும்பம். பொது பெயர்கள் அத்திப்பழம், பொது அத்தி, அத்தி அஞ்சர். சமஸ்கிருத பெயர் அஞ்சர், அஞ்சிரா. பயன்படும் பாகங்கள் பழம், இலைகள், மரப்பட்டை மற்றும் வேர்கள். சொந்த பிராந்தியம் மற்றும் புவியியல் பரவுதல் அத்தி மரம் இந்திய, சீனா மற்றும் ஆப்பிரிக்கா உட்பட உலகிலான பெரும்பாலான வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்கப்பட்டாலும் கூட அதன் சொந்த பிராந்தியம் மத்திய கரைக்கடல் மற்றும் ஆசியாவின் மேற்கிந்திய நிலப்பகுதியில் என நம்பப்படுகிறது. அத்தி மரம் அமெரிக்காவில் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளிலும் கூட வளர்க்கப்படுகின்றன. உலகின் மிகப்பெரிய அத்தி உற்பத்தியாளர் துருக்கி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.